இப்போ சால்னா வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து நல்லா சால்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புரோட்டாவுக்கு. முந்திரி வந்து ஒரு 6-7 பல்லு மாதிரி போட்டிருக்கேன். நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மா என்ன பண்ணுகிறாய்? ஆனியன் எடுத்துட்டு இருக்கேன். மைக் எடுத்துருவியா? எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வந்துருக்கல. எடுத்துட்டு வரேன். அவ்வளோதான். சால்னா செய்யறது வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க பார்த்துக்கலாம். இப்போ சால்னா வைக்கிறதுக்கு மசாலாலாம் போட்டேன். என்னென்னா 2 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கல்பாசி, 4 சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பூ போட்டிருக்கேன். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் இவ்வளோ வெட்டி வச்சுருக்கேன். இதில் பாதி மட்டும் இப்போ நான் போட்டுட்டு போகிறேன். பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, வெங்காயம், இந்த பாதி வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா. இது வந்து எல்லா மசாலாவும் கலந்தது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டோம். வதங்கிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அதை வெட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற பாதி வெங்காயத்தையும் நல்லா போட்டு எண்ணெயில் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து பாதி பாதியே போடுறோன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இது வந்து சால்னால கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போது நம்ம வாயில் தட்டுப்படும். அதனால தான் பாதி வெங்காயம் வந்து இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனலாக வேணுன்னா அப்படி போட்டுக்கோங்க, இல்லைன்னா எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 4 சில்லு நம்ம வந்து தேங்காய் வந்து நறுக்கி போட்டு, நீங்கள் பொட்டுக்கடலை வேணால் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம், இல்லை முந்திரி வேணால் முந்திரி சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து முந்திரி தான் போட போகிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து நான் வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திக்கலாம். மசாலாலாம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அது உள்ளே வந்து சேர்த்திக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சிக்கலாம். முந்திரி வந்து ஒரு 6-7 பல்லு மாதிரி போட்டிருக்கேன். நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ காரம் உப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு வந்து புரோட்டாவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம், உப்பும் காரமாக. இப்போ நமக்கு வந்து நல்லா சால்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புரோட்டாவுக்கு. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.